வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? இந்த வாரத்துக்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான ஒரு ஸ்வீட்டான ஒரு வீடியோ, ஸ்வீட்டான ஒரு வீடியோ என்னன்னு கேட்டுக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 10 வயசு இல்லை ஒரு 11 வயசில் இருக்கும்போது நம்ம ஏரியா கூட விளாண்டுட்ருப்போம். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த குடிச்சிட்டு போட்டுருப்பாங்க பாட்டிலு, அந்த பாட்டிலெலாம் அங்கங்கே கிடக்கும். சரியா? நம்ம அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு ஒரு தாத்தா கையில் கொடுத்து, அந்த தாத்தா வந்து நம்மளுக்கு ஒரு ஐஸ் கொடுப்பார். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஞாபகம் இருக்குது? அதாவது பாட்டிலில் போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். ஐஸ் குச்சி, ஐஸ்கிரீம் இல்லை, ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பால் ஐஸு, சேமியா ஐஸு, அப்புறம் என்னடா அந்த அப்புறம் இன்னொன்று ஐஸ் இருக்கும். சேமியா ஐஸு, பால் ஐஸு தான் நிறைய விரும்பி சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஒரு வீடியோ வந்து அது சம்மந்தப்பட்டதான் ஒரு வீடியோ. நம்ம இந்த மாதிரி பால் ஐஸு, சேமியா ஐஸு, அந்த கப் ஐஸெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த ஃப்ரூட்டு, நம்ம மாம்பழம், அந்த திராட்சை, பைனாப்பிள், பலாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேங்க. ஏன்னா நாங்களே சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி அந்த வார வீடியோ அது சம்மந்தப்பட்டதாக ஒரு வீடியோ. இந்த மாதிரி ஃப்ரூட்டில் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஆனால் அப்படி செஞ்சு விற்கிறாங்க ஒரு இடத்துல. இப்போ அந்த இடத்த தான் தேடி போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த இடத்த தேடி போய் அங்கே ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது, ஃப்ரூட்டில் எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறாங்க, அதெல்லாம் அது எப்படின்னு தெரியல. ஆனால் ஃப்ரூட்டில் தான் ஐஸ்கிரீம் இருக்குது அங்கே. சரி, நம்ம கண் முன்னாடி செஞ்சு தராங்களா இல்லை அங்கே ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. போனால் தான் தெரியும். இப்போ தான் அதாவது இன்றைக்கி இந்த வாரத்துக்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களை மாதிரி நானும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆசையாக இருக்குது. ஐஸ்கிரீமு, ஃப்ரூட்டில் ஐஸ்கிரீமா வாயை பொழுது பார்க்குறவன் நானும் பார்த்தேன். போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போயிட்டு அந்த கடையை போய் கவர் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுவோம். சரிங்களா? வாங்க போகலாம். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ வேணுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நம்மளுக்கு ஒரு பழம் பிடிச்சிருக்குன்னா அந்த பழத்தை இவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அதை ஐஸ்கிரீமாக மாற்றி கொடுப்பாங்க. கொண்டு வந்து கொடுக்கணுமா? பழம் கொண்டு வந்து கொடுக்க வேணாம், பழம் வச்சுருப்பாங்க. அந்த பழம் இப்போ எனக்கு வந்து பிடிச்சது மேங்கோ, அதாவது மாம்பழம் இப்போ தான் இங்கே இருந்துச்சு. நான் அதை ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொல்லி அந்த மாம்பழத்தில் ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டு, உண்மையிலே வேறு லெவல். இது நல்லா இன்னொரு மென்ஷன் பண்ணுறேன், இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. சொந்த காசை போட்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்டு வீடியோ எடுக்கிறோம். இது எந்த வித பெய்டு ப்ரொமோஷனுமே கிடையாது. சரிங்களா? இது என்னோடய சொந்த அனுபவம். பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நம்ம நண்பர் வந்து பட்டர் ஃப்ரூட், அதாவது அவகோடா ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாரு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்ட வீடியோலாம் பின்னாடி வரும் பாருங்கள். இப்போ வீடியோ பின்னாடி அதாவது இதை மிஸ் பண்ணிட்டு அதனால் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. கடைக்கு முன்னாடி நின்று செம்மையாக இருந்துச்சு மக்களே. உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு. சும்மா சொல்லலை, இவன் காசை கூட வாங்கி ரொம்ப கூட நினைக்காதீங்க. காசெல்லாம் வாங்கலை, சொந்த காசு. உண்மையிலே வேறு லெவல் ஐஸ்கிரீம். நம்மளாம் சின்ன வயசுல என்ன சாப்பிட்ருக்கோம்? கப் ஐஸு, பால் ஐஸு, சேமியா ஐஸு, அதெல்லாம் சாப்பிட்றோம்ல. பழத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பழத்துலேயே வந்து ஐஸ்கிரீம் செஞ்ச கடைக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா சில ஃப்ரூட்ஸ்லாம் சீசன் முடிஞ்சதுனால அந்த பலாப்பழமும் அந்த அந்த பலாப்பழமும் அந்த ஸ்ட்ராபெரியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாம்பழம் ஐஸ் வாங்கியிருக்கோம். உண்மையிலே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலே. ஆமாம், அதாவது இது எப்படின்னா மாம்பழம் சாப்பிட்ற மாதிரியே ஃபீலாக இருக்குது. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கேமராமேன் ஏதாச்சும் பேசுகிறேன்னு ஆசைப்படுறீங்களா? இல்லைடாமா, அங்கே இங்கே இந்த ஐஸ்கிரீம் கடை இருக்குமோ என்னமோன்னு தெரியாமல் அங்கேருந்து நாங்கள் வந்தோம். எங்கேருந்து திருப்பூர்லேருந்து வந்து ஒரு மணி நேரம் ஆச்சானா அங்கேருந்து வீட்டிலேருந்து கிடையாது. அரை மணி நேரம் ஆச்சா? ஆஹா, சூப்பராக இருக்குது. நம்ம மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது இந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி பழத்துலேயே ஐஸ்கிரீம் செஞ்சு தராங்கன்னு. சரி, அது எப்படி தான் சாப்பிட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வீடியோ பார்க்க வந்துட்டோம். இப்போ சாப்பிட்டுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலே. கேமராமேன் பேர் எச்சி வந்து சாப்பிட்டு மிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குது ஐஸ்கிரீம்? அதாவது இப்போ நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்கிரீம்னா இந்த கப் ஐஸு, பால் ஐஸு, மிஞ்சி போனால் சேமியா ஐஸு அதான் சாப்பிட்ருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பழங்கள் நம்ம வச்சுருக்காங்க. நம்ம அந்த பழம் வந்து இந்த பழத்தில் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா அந்த ஐஸ்கிரீமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது அந்த பழத்துலேயே வந்து அந்த ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் குச்சை சொல்லி அந்த அதாவது ஒரு பழத்தை நம்ம முழுசாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், இதை ஐஸ்கிரீமாக சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி யோசனைகள் வந்ததே இல்லை.
அதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டாவும் பழமாக சாப்பிடாவும் இந்த பழத்தையும் ஐஸ்கிரீம் ஆக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இப்போ இருக்குது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் மேங்கோ வாங்கினேன், அதான் இவர் வாங்கினது பட்டர் ஃப்ரூட் வாங்கினார், இப்போ நான் வாங்கினது மேங்கோ வாங்கினேன். செம்ம டேஸ்ட் மக்களுக்கு. நாங்கள் கூட என்னமோ ஏதோ நினச்சோங்க, சத்தியமாக சொல்லலை. இது சும்மா இது ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடையாது. இது நாங்களாம் வந்து பார்த்துட்டு எங்கள் விருப்பத்தோடு நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். அதனால் மனசு கொண்டு சொல்கிறோம். செம்ம டேஸ்ட்டு. காசு கொடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் சரியா, ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடையாது. செம்ம டேஸ்ட்டு. பட்டர் ஃப்ரூட் தான் ஒரு சப்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற பாருங்க எப்படி இருக்குது. முதல்ல பட்டர் ஃப்ரூட்னா என்னன்னு தெரியுமா சொல்லு? பட்டர் ஃப்ரூட்னா சொல்லு ராஜா. பட்டர் ஃப்ரூட்னா அவகோடா அந்த பச்சை கலரில் வெட்டினே ஒரே ஒரு கொட்டை மட்டும் ரவுண்டாக இருக்கும். அது பின்னாடி இப்படி தோண்டி எடுத்து அப்படியே வந்து ஐஸ்கிரீம் மாதிரி வரும் அந்த பழம். அதுதான் பட்டர் ஃப்ரூட். இதுதான் பட்டர் ஃப்ரூட்டு. தமிழ் அவகோடா, இங்கிலீஷில் வந்து பட்டர் ஃப்ரூட் இதோட பேர். ஆனால் செம்மையாக இருக்கு. ஏன்னா நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை நல்லா இருந்துச்சு. இதான் கடை. இப்போ நாங்கள் அந்த கடையில் வந்து தான் உட்காந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். சாப்பிட்டாங்க பயந்து வீடியோ எடுத்துருக்கோம். என்னமோ ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு. ஆனால் லோர் தைரியம் தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. செம்மையாக இருக்கு பாருங்க. சுற்றி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்க மக்கள். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டேஸ்ட்டு இன்னும் நாக்கில் இருந்து இறங்க வேணான்னு அடம் பிடிக்குது. இதில் டீயை வேறு சொல்லிட்டேன். டீ வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அப்படி ஒரு டேஸ்ட்டு மக்கள். இந்த சத்தியமாக சொல்கிறேன், என்னடா ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது அந்த டேஸ்ட்டு இன்ன வரைக்கும் நாக்கில் அப்படியே உட்காந்துருக்கு சரிங்களா. கடையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து தம்பி நில்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு நான் பயமாகி போச்சு. ஏன்னு கேளுங்க. அதாவது நான் வீடியோ இப்போ நான் எடுக்கிற பூரா பப்ளிக்கெலாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்மளோட வீடியோவில் சில பேர் மூஞ்சியை காட்டுறதுக்கு வந்து சங்கடப்படுவாங்க. அவங்க வந்து சண்டைக்குமே வருவாங்க. நோட்டீஸ் பாயிண்ட்டு யாராச்சும் பப்ளிக்காக வீடியோ எடுக்கிற மாதிரினா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டும் அந்த வீடியோவில் இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்மளை பின்னாடி இருக்கிறவங்க நம்ம வீடியோவில் வராங்கன்னு பார்த்து எடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காது. என் பர்மிஷன் இல்லாமல் ஏன் வீடியோ எடுத்துட்டீங்க, அந்த வீடியோவில் நான் இருக்கிறேன் அதனால் வீடியோ போடக்கூடாது நிறையா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதை நான் மைண்டில் வச்சுட்டு நான் மட்டும் இருக்கிற மாதிரி டேரக்ஷன் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் சரிங்களா. ஆனால் அவங்க வந்து தம்பி எங்களை வீடியோ எடுத்தீங்களே நீங்கள் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து வீடியோவில் வர்றதுக்கு பிடிக்காது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா இல்லை எங்களுக்குலாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வம்படியாக வாங்கி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டாவது அவங்க டேட்டூ ஷாப் வச்சுருக்காங்களாமா, அதுக்கு நம்மளுக்கு ப்ரொமோஷன் வேறு கொடுக்க போகிறாங்களாமா. என்னமோ நான் பெரிய யூடியூப் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தாங்க ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் முக்கி முடங்கி தேர்த்தி வச்சுருக்கேன். பண்ணித்தரேன், எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சரிங்க. நம்மளும் ஒரு நல்ல நாளைக்கு வருவோம், நல்ல நாளைக்கு வருவோம், ப்ரொமோஷன் வீடியோலாம் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஐஸ்கிரீம் வீடியோ ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. ஏன்னா இது எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். உண்மையாக தான் சொல்கிறோம். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஐஸ்கிரீம். செம்ம டேஸ்ட்டு மக்களே, எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே அந்த பக்கம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையை. நானே என் வீட்டம்மாவை கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டு வைக்கணும்.